வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது 10th தமிழில் இருக்கக்கூடிய இயல் 3 நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஏற்கனவே இயல் 1 இயல் 2 போட்டாச்சு. இன்றைக்கி இயல் 3 அதாவது 10th புத்தகத்தில் இருக்கக்கூடிய இயல் 3 வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டெட்டுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு நமக்கு தமிழில் 30 மார்க் இருக்குது. டிஎன்பிசிக்கு நமக்கு 100 வினாத்தாள் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பண்ணுங்கள். இந்த வினாத்தாள் நம்ம எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பிடிஎஃப் ஓகேங்களா வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு வினா வங்கி வீடியோவாக அதாவது பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 97 89 51 92 66. இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம். கொஷின் நம்பர் 1 ஓகேங்களா? பாருங்கள். கொஷின் நம்பர் 1 அகலிகை ஆத்ம சிந்தனை ஆகிய நூல்களுடன் தொடர்புடையவர். கொஸ்டின் நம்பர் 1 அகலிகை ஆத்ம சிந்தனை ஆகியன நூல்களுடன் தொடர்புடையவர் யாருன்னா கூப்பா ராஜகோபாலன். அகலிகை ஆத்ம சிந்தனை ஆகிய நூல்களுடன் தொடர்புடையவர் கூப்பா ராஜகோபாலன். கொஸ்டின் நம்பர் 2 எந்த ஆண்டு கலங்காதிரு மனமே எந்த ஆண்டு கலங்காதிரு மனமே பாடலை எழுதிய கண்ணதாசன் திரைப்பட பாடலாசிரியராக ஆனார்? எந்த ஆண்டுனா 1949. கொஸ்டின் நம்பர் 3 போருளந்தெடுத்த ஆரெயில் நெடுங்கொடி வாரால் என்பன போல் மரித்துக்கை காட்ட இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி. பேரருளுந்தெடுத்த ஆரெயில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்துக்கை காட்ட இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி தற்குறிப்பேற்றணி. கொஸ்டின் நம்பர் 4 பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. நூல் மற்றும் நூலாசிரியர். என் கதை யார் எழுதுனாங்கன்னா நாமக்கல் கவிஞர். அப்போ 2 கமா. வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் 1 கமா. நாற்காலிக்காரர்கள் முத்துசாமி 4 கமா. எனது போராட்டம் மாப்போ சிவஞானம். அப்போ 3. மறுபடியும் பாருங்க. என் கதை நாமக்கல் கவிஞர். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் முத்துசாமி. எனது போராட்டம் மாப்போ சிவஞானம். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பி. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. கலை சொற்கள். கான்ஸ்டியூடன்ட் அப்படின்னா துணை தூதரகம். அப்போ 3 கமா. பாட்டண்டன் அப்படின்னா அப்படின்னா காப்புரிமை 1 கமா. கோயில்டு அப்படின்னா வணிக குழு. அப்போ 4 கமா. இர்ரோகேஷன் அப்படின்னா பாசனம். அப்போ 2. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 அன்பும் அறனும் உடைந்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைந்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி நிறை அணி. கொஸ்டின் நம்பர் 7 கூர்வேல் குகைய மெய்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடு என்ற புறநானூற்று அடியில் குறிப்பிடப்படும் பரம்பு மலை அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8 மாப்போ சிவஞானம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. தந்தை பெயர் பொன்னுசாமி, அன்னையார் பெயர் சிவகாமி, பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர்
ஞானப்பிரகாசம். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் ஞானப்பிரகாசம். சரி. சரை பையர் என்ற முதியோர் ஒருவர் இவருடைய பெயரை மாற்றி சிவஞானி என்று அழைத்தார். சரி. இவரின் கேள்வி ஞானத்தை பெருக்கி பெருமையிலேயே திருப்பாதிரி புலியூர் ஞானியரடிகளுக்கு மிகுந்த பங்குண்டு. இதுவும் சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி தன்மை நவிர்ச்சி அணி. ஆன்சர் டி, தன்மை நவிர்ச்சி அணி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 10. வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பாக்கள் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். வெண்பாக்கள் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அது பார்த்தீங்கன்னா வெண்பா 4 வகைப்படும் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெண்பா ஆசிரிப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. அது பா 4 வகைப்படும். பா 4 வகைப்படும். ஆனால் இது வெண்பாக்கள் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். கொஸ்டின் நம்பர் 11. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதாவது நூலாசிரியர் பாருங்க. அறமும் அரசியலும் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா மு. வரதராஜனார். அப்போ 2, கமா. அடுத்தது எண்ணங்கள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா MS உதயமூர்த்தி. அப்போ 1, கமா. அபிகதைகள் அப்படிங்கிறது அபி என்பவர் எழுதியிருக்கிறாரு. அப்போ 4, கமா. கோடை வயல் அப்படிங்கிறது தீசே வேணுகோபாலன். அப்போ 3. மறுபடியும் பாருங்க. அறமும் அரசியலும் மு. வரதராஜனார். எண்ணங்கள் MS உதயமூர்த்தி. அபிகதைகள் அபி. கோடை வயல் தீசே வேணுகோபாலன். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் பி. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 12. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதை பார்த்தீங்கன்னா ராஜராஜன் நாட்டின் சிறப்பு. சொல்லுடையோ அப்படிங்கிறது களங்குட்பன. அப்போ 3, கமா. வருபுணலே அப்படிங்கிறது சிறைப்படுவன. கல்லுண்பன அப்படிங்கிறது வண்டுகளே. அப்போ 4, கமா. மையுடையன அப்படின்னா நெடுவரையே. மறுபடியும் பாருங்க. செல்லடையோ அப்படிங்கிறது களங்குண்பன. வருபுணலே சிறைப்படுவன. கல்லுண்பன வண்டுகளே. மையுடையன நெடுவரையே. அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் சி. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. கலை சொற்கள் பாருங்க. பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை. பிலீஃப் என்றால் நம்பிக்கை. அப்போ 4, கமா. ரெனிசுனஸ் அப்படின்னா மறு சுழற்சி. 3, கமா. பில்லோஸ்கர் அப்படின்னா மெய்யுழலாளர். அப்போ 2, கமா. ரிவிலேசியம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். அப்போ 1. அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 14. ஓகேங்களா? பால் வகை தெரிந்த பகுதி பண்டமெடு கூலம் குவிந்த கூல வீதியும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். பால் வகை தெரிந்த பகுதி பண்டமெடு கூலம் குவிந்த கூல வீதியும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். பாருங்க. சேந்தன வேந்தன் திரு நெடுங்கன்
தேவேந்தர் ஏந்து நடத்தோல் இழிகுருதி பாடலில் பயின்று வந்துள்ள அணி தீவக அணி. பாடலில் வந்துள்ள அணி தீவக அணி. பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆக்கல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. சரி. அடுத்தது, மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாறும் குருவி அப்படிங்கிற நூலை அப்படி சொன்னது யாருன்னா நாணர்காடன். சரி. அடுத்து பாருங்க, விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு. தவறு. அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் சி. கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 17. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூலு ஆசிரியர். பாருங்க, யானை சவாரி அப்படிங்கிறது பாவனன். அப்போ 3, கல்மரம் திலகவதி. அப்போ 1, அற்றை திங்கள் வெண்ணளவில் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா முருகேச பாண்டியன். அப்போ 4, கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா நாகு ரூமி. அப்போ 2. மறுபடியும் பாருங்க, யானை சவாரி பாவனன், கல்மரம் திலகவதி, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் நான் முருகேச பாண்டியன், கப்பலுக்கு போன மச்சான் நாகு ரூமி. அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் சி. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. 18வது கொஸ்டின். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமிக் விருது பெற்றது? 1966. அப்போ வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எப்போ சாகித்ய அகாடமிக் விருது பெற்றுச்சு? 1966. கொஸ்டின் நம்பர் 19. ஜெயகாந்தன் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. சிறுகதை தொகுப்புகள். அப்போ ஜெயகாந்தனுடைய சிறுகதை தொகுப்பு என்னதுன்னா ஒரு பிடி சோறு, இனிப்பும் கரிப்பும், உண்மை சுடும், குருபீடம். இது எல்லாமே அவருடைய சிறுகதை. சரி. பாருங்க, அவருடைய புதினம், ஜெயகாந்தனுடைய புதினம் பாரிசுக்கு போ, சுந்தரகாண்டம், கங்கை எங்கே போகிறாள், ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், இது எல்லாமே அவர் எழுதிய புதினங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு நூல்கள். ஜெயகாந்தன் எழுதிய மொழிபெயர்ப்பு நூல்கள். வாழ்விக்கு வந்த காந்தி, அதாவது பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றை தமிழாக்கம். அப்போ இதுவும் சரி. அப்போ கூற்று 1, 2, 3மே சரி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 20. சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டது? 30 காதைகளை கொண்டது. சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டது? 30 காதைகளை கொண்டது. 21வது கொஸ்டின். கூப்பா ராஜகோபாலன் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களில் பொருத்தமற்றது. அப்போ அவர் அதில் வேலை செய்யலை. தமிழ்நாடுங்கிறத வேலை செஞ்சுருக்கிறாரு, பாரதமணியில் வேலை செஞ்சுருக்கிறாரு, கிராம ஊழியன் அப்படிங்கிற 3 இதழ்களில் பணியாற்றிருக்கிறாரு. பாரத மாதா அப்படிங்கிற இடத்துல தான் பணியாற்றலை. அப்போ ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து 22. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதாவது சொல்லு பொருள். பாருங்க, பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர். அப்போ 4, ஒசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்றோர். அப்போ 1, அடுத்து பாருங்க, மண்ணிட்டாளர் அப்படின்னா சிற்பி. சிற்பி. அப்போ 2, மண்ணுள் வினைஞர்னா ஓவிய. அப்போ 3.
மறுபடியும் பாருங்க, பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர், ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர், எண்ணெய் விற்போர். பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர், பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். மண்ணிட்டாளர் அப்படின்னா சிற்பி, மண்ணுள் விளைஞர் அப்படின்னா ஓவியர். அப்போ ஆன்சர் 4,1,2,3. ஆன்சர் டி. 4,1,2,3. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 23. ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினங்கள் தொடர்புகளில் பொருத்தமற்றது. அப்போ அவர் எழுதாத நூல், குறும்புதினங்களில் எழுதாத நூல் எதுனா தேவன் வருவாரா, இதுதான் அவர் எழுதாத நூல். மீதி எல்லாம் சிறு புதினங்கள், கைவிளக்கு, சினிமாவுக்கு போன சித்தாளு, பிரம்ம உபதேசம், இது எல்லாமே அவர் எழுதிய குறும்புதினங்கள். அப்போ இதுக்கு ஆன்சர் தேவன் வருவாரா தான் பொருத்தமற்றது. அடுத்து பாருங்க, 24வது கொஸ்டின். எம்எஸ் சுப்புலட்சுமி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. காந்தியடிகளை தில்லியில் சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடினார். சரி. காந்தியடிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப ஹரி தும் ஹரோ என்னும் மீரா பஜன் பாடினார். சரி. 1955ஆம் ஆண்டு தாமரை அணி விருது பெற்றது போது இவரை ஹெலன் கில்லர் என்ற பார்வை இழந்த பெண்மணி பாராட்டினார். தவறு. அப்போ கூற்று 1, 2 சரி. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, 25வது கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. சொல் பொருள். காருகர் அப்படின்னா நெய்பவர், அப்போ 3, சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி, 1, தூசு அப்படின்னா பட்டு, அப்போ 4, துகிர் அப்படின்னா பவளம், அப்போ 2, மறுபடியும் பாருங்க, காருகர் அப்படின்னா நெய்பவர், சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி, தூசு அப்படின்னா பட்டு, துகிர் என்றால் பவளம். அப்போ 3, 1, 4, 2. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, 26வது கொஸ்டின். ஓகேங்களா. பாலா சரஸ்வதி 7 வயதாக இருந்தபோது எந்த இடத்தில் பரதநாட்டியம் அரங்கேற்றுவதற்காக முதலில் மேடை ஏறினார்? பால சரஸ்வதி காஞ்சிபுரத்தில் தான் 7 வயதில் பரதநாட்டியம் ஆட முதல்ல மேடை ஏறினார். ஆன்சர் ஏ. 27வது கொஸ்டின் பாருங்க. மெய்கீர்த்தி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. கோப்பரகேசரி, திருப்புவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட 2ஆம் ராஜராஜ சோழனது மெய்கீர்த்திகள் 2. சரி. 1ஆம் ராஜராஜன் காலத்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. சரி. மெய்கீர்த்திகள் கல்வெட்டின் முதல் பகுதி மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பாட எழுதப்படும் வரிகள். சரி. அப்போ 3மே சரி. கூற்று 1, 2, 3 சரி. ஜெயகாந்தனின் படைப்புகளில் திரைப்படம் ஆனவைகளில் பொருத்தமற்றது. அப்போ திரைப்படம் ஆனவைகளில் பொருத்தமற்றது அப்படின்னா ஊருக்கு 4 பேர். ஆன்சர் பி. ஊருக்கு 4 பேர். மீதி எல்லாமே திரைப்பட ஆனவை. அதாவது யாருக்காக அழுதான், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், சில நேரங்களில் சில மனிதர்கள், இது எல்லாமே ஜெயகாந்தனுடைய திரைப்பட ஆவணங்கள். அதில் பொருத்தமற்றது எதுனா ஊருக்கு 4 பேர். அப்போ ஆன்சர் இதுக்கு ஊருக்கு 4 பேர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 29. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. சொல்லு பொருள். சொல் பொருள். அப்போ பாருங்க, வெறு கை என்பது செல்வம். அப்போ 2, நடை அப்படின்றால் விலை, 1, அடுத்து பாருங்க, கிளி என்றால் துணி. அப்போ 4,
சேக்கை அப்படின்னா படுக்கை, அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க, வெறுக்கை, வெறுக்கை என்றால் செல்வம். நெடை, நெடை என்றால் விலை. கிளி என்றால் துணி. சேக்கை என்றால் படுக்கை. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3, ஆன்சர் பி. திருக்கணிகை உலா, திருக்கணிகை உலா, திருக்கணிகை உலா பாடலில் ஐம்பெரு காப்பிய முறை வைப்பில் பாடலில் முதலில் இடம்பெற்றுள்ள காப்பியம் சீவக சிந்தாமணி, சீவக சிந்தாமணி. 31வது கொஸ்டின், தமிழில் எழுதிய பெண்களில் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டிய கதைகள் எழுதியவர். தமிழில் எழுதிய பெண்களின் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டிய கதைகளை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். ஆன்சர் டி, ராஜம் கிருஷ்ணன். 32 முகமது ராபி, முகமது ராபி தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி. இவர் 80களில் எழுத்து இதழில் எழுதத் தொடங்கினார். தவறு. அடுத்து பார்த்துங்க, இதுவரை நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுப்புகளை வெளியாகி உள்ளன. சரி. மீட்சி, சுபமங்களா, மீட்சி சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகி உள்ளன. சரி. அப்போ கூற்று 2, 3 சரி. ஆன்சர் ஏ, கூற்று 2, 3 சரி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 33, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதை பார்த்தீங்கன்னா சொல்லு பொருள். ஓகேங்களா. யாக்கை, யாக்கை என்பது உடல், யாக்கை என்பது உடல், அப்போ 3 கமா. பிணிந்து அப்படின்னா கட்டி, 4 கமா. வாய்ந்த பயனுள்ள, அப்போ 1 கமா. கூழ் என்றால் பயிர், அப்போ 2 கமா. பாருங்க, மறுபடியும் பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. யாக்கை என்றால் உடல், பிணிந்து அப்படின்னா கட்டி, வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள, கூழ் என்றால் பயிர். அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2, ஆன்சர் ஏ. பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியது கற்காலம்தான் எப்போது என்று பாடியவர் முகமது ராபி, முகமது ராபி. கொஸ்டின் நம்பர் 35, ஆளுமை அடையாளம் காண்க. ஆளுமையை அடையாளம் காண்க, ஆளுமையை அடையாளம் காண்க. இந்திய அரசின் தாமரை விருது பெற்றவர், தாமரை விருது பெற்றவர். சுவீடன் அரசின் வாழ்வுரிமை பெற்றவர். மதுரையின் முதல் பட்டதாரி பெண் என்னும் பெருமையை பெற்றவர். சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருதை பெற்றவர். காந்தியடிகளின் சர்வதேச இயக்கத்தின் களப்பணி ஆற்றியவர். இது எல்லாம் யார் அப்படின்னா கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன். ஆன்சர் சி, கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன். மதுரை சின்னப்பிள்ளை பெற்ற விருதுகளில் பொருத்தமற்றது பார்த்தீங்கன்னா தாமரையணி விருது. ஆன்சர் டி, தாமரையணி விருது. மற்ற விருது எல்லாமே இந்த சின்ன பிள்ளை பெற்றிருக்கிறாங்க. பொதுகை விருது, பெண் ஆற்றல் விருது, ஔவையார் விருது, இது 3மே சின்ன பிள்ளை பெற்றிருக்கிறாங்க. அவர் பெறாதது பார்த்தீங்கன்னா தாமரையணி விருது மட்டும்தான். அப்போ ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 37, ஆளுமையை அடையாளம் காண்க. 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்து ஊரெல்லாம் பாதிப்பு அடைந்த போது மீட்பு பணியில் ஈடுபட்டவர். காசு சேர்த்து களஞ்சியம் என்னும் பெயரில் 10 பேர் கொண்ட மகளிர் ஒன்றை அமைத்தவர். இந்திய நாட்டு நடுவண் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் ஸ்திரீ சக்தி புரஸ்கர் விருது பெற்றவர். ஸ்திரீ சக்தி புரஸ்கர் விருது பெற்றவர் யார் அப்படின்னா மதுரை சின்னப்பிள்ளை. ஆன்சர் சி, மதுரை சின்னப்பிள்ளை. 38, போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில்
போரை தொடங்கும் நிகழ்வாக டேஸ் மேற்கொள்ளப்பட்டது. ஆணிரையை கவர்தல். ஆன்சர் ஏ, ஆணிரையை கவர்தல். கொஸ்டின் நம்பர் 39. கைமுறை. கைமுறை அறிந்தேன் தாயும் கடித்தனை தனித்து போனால் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. ஆன்சர் ஆன்சர் டி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் மற்றும் பொருள். பாருங்க, தயங்கி அப்படின்னா அசைந்து, அப்போ 3 கமா. காய்ந்தேன் வருந்தினேன் 4 கமா. ஓர்ந்து நினைத்து 1 கமா. கடிந்து விலக்கி 2 கமா. பாருங்கள், மறுபடியும் தயங்கி. தயங்கி என்றால் அசைந்து. காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன். ஓர்ந்து நினைந்து. கடிந்து விலக்கி. ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 41. வீரமாமுனிவர் டேஸ் ஆண்ட சந்தா சாஹிப். யார்? சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்கள் உருது மொழியை கற்றுக்கொண்டவர். அதாவது திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்பிடம் வீரமாமுனிவர் உருது மொழியை கற்றுக்கொண்டார் 2 மாதங்களிலே. பட்டியல் 2 பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல்லு பொருள். புலை என்றால் துளை. புலை என்றால் துளை, அப்போ 3 கமா. கான் என்றால் காடு 1 கமா. அசம்பு அப்படின்னா நிலம், அப்போ 4 கமா. படலை அப்படின்னா மாலை, அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்கள், புலை என்றால் துளை, கான் என்றால் காடு, அசம்பு அப்படின்னா நிலம், படலை அப்படின்னா மாலை. அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 43. போதி தர்மர். யார்? போதி தர்மர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்றுகள் எவை? போதி தர்மர் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எவை? கிபி 6ஆம் நூற்றாண்டில் கிபி 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் போதி தர்மர் என்னும் சமய பெயர் பூண்டி சீனாவுக்கு சென்றார். எங்கே போனார்? சீனாவுக்கு சென்றார். சரி. பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதி தர்மர், அதிலிருந்து உருவானது ஜென் தத்துவம். அதிலிருந்து உருவானது தான் ஜென் தத்துவம். சரி. போதி தர்மருக்கு சீனர்கள் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவு வணங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பிடத்தக்கது. அப்போ சரி. அப்போ 3மே சரி. கூற்று 1 2 3 சரி. தமிழந்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது. மாப்போ சிவஞானம் கருதியது சிலப்பதிகாரம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கூறுவது சிலப்பதிகாரம். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல்லு பொருள். பாருங்க, துணர் அப்படின்னா மலர்கள். துணர் என்றால் மலர்கள் 4 கமா. உவமணி அப்படின்னா மணமலர், அப்போ 1 கமா. உய்முறை அப்படின்னா வாழும் பலி, அப்போ 2 கமா. தேம்ப அப்படின்னா வாட 3 கமா. மறுபடியும் பாருங்கள், துணர் என்றால் மலர்கள், உவமணி மணமலர், உய்முறை வாழும்பலி, தேம்ப வாட. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் டி. 46வது கொஸ்டின். சங்க இலக்கியத்தில் அறம் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எவை? கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் அர்னால்டு கூறுகிறார். சரி. இம்மை செய்து மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் என்று புறநானூரில் ஏனிச்சேரி முடமூசினார் சொல்லியிருக்காரு. சரி. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்றார்
ஆவூர் மூலங்கிழார். ஆவூர் மூலங்கிழார் தவறு. அப்போ கூற்று 1 2 மட்டும் சரி. ஆன்சர் பி. அடுத்து 47வது கொஸ்டின். நாணம் என்னும் தலைப்பிலான கவிதை இடம்பெற்றுள்ள நூல் கோடை வயல். ஆன்சர் ஏ, கோடை வயல். வீரமாமுனிவரின் எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப், அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்லாம் சன்னியாத் என்னும் பட்டத்தை அளித்தார். அப்போ அடிக்கோடிட்ட சொல் எம்மொழி சொல். அப்போ இஸ்லாம் சன்னியாத் அப்படிங்கிறது பாரசீக மொழிச்சொல். இஸ்லாம் சன்னியாத் அப்படிங்கிறது பாரசீக மொழிச்சொல். அப்போ ஆன்சர் சி. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூல் ஆசிரியர். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, அந்த நூலை எழுதியவர் யார்? மாப்போ சிவஞானம். அப்போ 4 கமா. சேற்றில் மனிதர்கள் ராஜம் கிருஷ்ணன். அப்போ 3 கமா. மீட்சி விண்ணப்பம் தி சோ வேணுகோபாலன். அப்போ 1 கமா. சேரமான் காதலி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா கண்ணதாசன். அப்போ 2. பாருங்கள். அடுத்தது வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்னா மாப்போ சிவஞானம். சேற்றில் மனிதர்கள் அப்படிங்கிறது ராஜம் கிருஷ்ணன். மீட்சி விண்ணப்பங்கிறது தீசே வேணுகோபாலன். சேரமான் காதலி அப்படிங்கிறது கண்ணதாசன். அப்போ 4 கமா 3 கமா 1 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 50. தேம்பாவணி என்னும் பெருங்காப்பியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. தேம்பாவணி என்னும் பெருங்காப்பியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. அடுத்தது சங்க இலக்கியத்தில் அறம் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எவை? நன்றும் தீதும் ஆய்தினம் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கின்றது புறநானூறு. அப்போ தவறு. செம்மை சான்ற கவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை மாங்குடி மருதனார் போற்றுகிறார். சரி. மதுரையிலிருந்து அவையும் துலாக்கோல் போன்ற நடுநிலை மிக்கது என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. சரி. அப்போ 2 மட்டும் சரி. 2ம் 3ம் சரி. கூற்று 2 3 மட்டும் சரி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 52வது கொஸ்டின். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா என்ற பாடலை பாடியவர் யாருன்னா கண்ணதாசன். ஆன்சர் டி. 53. ஆலங்கானத்து அஞ்சுவரா இருந்து அரசுபட அமர் உழைக்கி என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. கொஸ்டின் நம்பர் 54. சங்க இலக்கியத்தில் அறம் தொடர்பான சரியான கூற்றுகள் எவை? சங்க இலக்கியத்தில் அறம் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எவை? பாருங்க. அறம் கூறும் அவையும் பற்றி அறங்கண்ட நெறிமான் அவையும் என்கிறது மதுரை காஞ்சி. தப்பு. உறையூரிலிருந்து அற அவையும் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. சரி. போர் அறம் என்பது வீரமற்றோர் புறமுது கிட்டோர் சிறர் முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமை குறிக்கிறது. அப்போ இதுவும் சரி. அப்போ ஆன்சர் கூற்று 2 3ம் சரி. அடுத்து 55வது கொஸ்டின். எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான். இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. ஆன்சர் ஏ, புறநானூறு. கொஸ்டின் நம்பர் 56. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதாவது பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தனுடைய நூல்கள். பாருங்க. குடியரசுத் தலைவர் விருது எப்போ வாங்கினாரு? அப்போ ஜெயகாந்தனுடைய சிறப்பு. குடியரசுத் தலைவர் எப்போ எந்த இதுக்கு வாங்கியிருக்கிறான்னா உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிற படத்துக்கு வாங்கியிருக்கிறாரு. 2. சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்றது சில நேரங்களில் சில மனிதர்கள். அப்போ 1 கமா. சோவியத் நாட்டு விருது என்ன வாங்கியிருக்கேன்னா இமயத்துக்கு அப்பால். அப்போ 4 கமா. ஞானபீட விருது எப்போ வாங்கியிருக்கிறேன்னா
2002 தான் வாங்கியிருக்கிறாரு. அப்போ 3. மறுபடியும் பாருங்கள், குடியரசுத் தலைவர் விருது உன்னை போல் ஒருவன், சாகித்ய அகாடமிக்கு விருது சில நேரங்களில் சில மனிதர்கள், சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால், ஞானபீட விருது எப்போ வாங்கினார்னா 2002. அப்போ ஆன்சர் 2,1,4,3. தன்மை நவிர்ச்சி அணி, தன்மை நவிர்ச்சி அணி எத்தனை வகைப்படும்? தன்மை நவிர்ச்சி அணி எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். ஆன்சர் ஏ, 4 வகைப்படும். தன்மை நவிர்ச்சி அணி எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அடுத்து 58வது கொஸ்டின், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. மலர்களின் சிறப்பு, மலர்களின் சிறப்பு. நாளுக்கு ஒரு முறை மலர்வது, நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம், சண்பகம். அப்போ 2, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி மலர். ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிம்ம கமலம். என்னது? பிம்ம கமலம். 4, தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது, தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். மறுபடி பாருங்க, நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி, ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிம்மம் கமலம், தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். அப்போ 2, 1, 4, 3. ஆன்சர் பி, ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 59, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதை பார்த்தீங்கன்னா பிறந்த இடம் பாருங்க, மாப்போ சிவஞானம் எங்கே பிறந்திருக்கிறது? சால்வன் குப்பம், சால்வன் குப்பம். 3, கூப்பா ராஜகோபாலன் எங்கே பிறந்திருக்கிறான்னா கும்பகோணம். அப்போ 1, தீசே வேணுகோபால் எங்கே பிறந்திருக்கிறான்னா திருவையாறு. அப்போ 4, முத்தையா, முத்தையா என்கின்ற கண்ணதாசன், முத்தையாவுடைய இயற்பெயர், கண்ணதாசனுடைய இயற்பெயரை முத்தையா தான். அப்போ கண்ணதாசன் முத்தையா எங்கே பிறந்திருக்காருன்னா சிறுகுடல்பட்டி. அப்போ 2, மறுபடியும் பாருங்க, மாப்போ சிவஞானம் சால்வன் குப்பம், கூப்பா ராஜகோபாலன் கும்பகோணம், தீசே வேணுகோபால் திருவையாறு, கண்ணதாசன் என்கின்ற முத்தையா சிறுகுடல்பட்டி. அப்போ 3, 1, 4, 2. 3, 1, 4, 2. ஆன்சர் சி. தம்மை விட, தம்மை விட வலிமை குறைந்தவரோடு, தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என்று கூறியவர் ஆவூர் மூலங்கிழார், ஆவூர் மூலங்கிழார். ஆன்சர் டி. 61, என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறில்லை என்று கூறியவர் மாப்போ சிவஞானம். ஆன்சர் ஏ, மாப்போ சிவஞானம். கொஸ்டின் நம்பர் 62, எம்எஸ் சுப்புலட்சுமி, எம்எஸ் சுப்புலட்சுமி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஐநா சபையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி, சண்முக வடிவு சுப்புலட்சுமி. சரி. இசை பேரரசி என்று ஜவஹர்லால் நேரால் பெருமனாரால் அழைக்கப்பட்டவர் சுப்புலட்சுமி. அப்போ பெருமையாக அழைக்கப்பட்டவர் சுப்புலட்சுமி. யாரால? நேருவால. எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது. அப்போ இதுவும் சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. ஆன்சர் டி, ஆன்சர் டி. 63வது கொஸ்டின், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. புறத்திணை. என்னது? புறத்திணை. அப்போ வெச்சி திணை அப்படிங்கிறது ஆணிரையை கவர்தல். அப்போ 2, கரந்தை திணைங்கிறது ஆணிரையை மீட்டல். அப்போ 1, வஞ்சி திணை என்பது மண்ணாசை காரணமாக போருக்கு செல்லுதல். 4, மண்ணாசை காரணமாக போருக்கு செல்லுதல். அடுத்து காஞ்சி திணை அப்படிங்கிறது நாட்டை கைப்பற்ற வந்த அரசரோடு போரிடுதல். 3, மறுபடி பாருங்க, வெச்சி திணை ஆணிரையை கவர்தல், கரந்தை திணை ஆணிரையை மீட்டல், வஞ்சி திணை மன்னராசை காரணமாக போருக்கு செல்லுதல், காஞ்சி திணை நாட்டை கைப்பற்ற வந்த அரசரோடு போரிடுதல். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. அடுத்து பாருங்கள் 64வது கொஸ்டின், செல்வத்துள் பயனே ஈதல்
தூய்ப்போம் எனினும் நட்புற பழமே என்ற பாடலை பாடியவர் யாருன்னா நக்கீரர். புறம்பற்றி நெறிகளை கூறும் புறத்திணை எத்தனை வகைப்படும்? அப்போ புறத்திணை எத்தனை வகைப்படும்? புறத்திணை 12 வகைப்படும். 66வது கொஸ்டின். வேளாண்மை செழிக்கவும் மானுடன் தலைக்கவும் டேஸ் திங்களில் நடத்தப்படும் பொன்ஏர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடமாகும். சித்திரை திங்களில் தான் அந்த மகுடமாகும். ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 67. சங்க இலக்கியங்களில் அறம் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எவை? ஏழுவரின் கொடை பெருமை சிறுபானாற்று படையிலும் பெருஞ்சித்தனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடத்தக்கது. சரி. 10 சேரர் அரசர்களின் கொடை பதிப்பாகவே உள்ளது மற்றும் புறநானூற்றில் கொடை பதிவும் குறிப்பிடத்தக்கது. சரி. வள்ளல்கள் இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருந்துவன் என்றாலாம் போற்றப்படுகிறது. பசிப்பினி என்றாலாம் போற்றப்பட்டன. அப்போ இதுவும் சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 68. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. புறத்திணை வெச்சி திணை அப்படிங்கிறது கோட்டையை காத்தல். அப்போ 3, உளிஞை திணைங்கிறது கோட்டையை சுற்றி வளைத்தல். அப்போ 1, தும்பை திணை என்பது ஓகேங்களா பகைவேந்தர் இருவரும் வலிமை பெரிது என போரிடுதல். அப்போ 4, வாகை திணை என்பது போரில் வெற்றி பெற்ற மன்னன். 2. மறுபடியும் பாருங்க. நொச்சி திணை கோட்டையை காத்தல். உளிஞை திணை கோட்டையை சுற்றி வளைத்தல். தும்பை திணை பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என போரிடுதல். வாகை திணை என்பது போரில் வெற்றி பெற்ற மன்னன். அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. 3, 1, 4, 2. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 69. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. புறத்திணை பாருங்க. பாடான் திணை என்பது கல்வி வீரம் செல்வம் பற்றி புகழ்ந்து சொல்வது. அப்போ 4, பொதுவியல் திணை அப்படிங்கிறது வெச்சி முதல் பாடான் வரை. அப்போ 3, கைக்கிளை என்பது ஒருதலை காமம். பெருந்திணை என்பது பொருந்தா காமம். அப்போ 1. மறுபடியும் பாருங்க. பாடான் திணை என்பது கல்வி வீரம் செல்வம். பொதுவியல் திணை வெச்சி முதல் பாடான் வரை. கைக்கிளை ஒருதலை காமம். பெருந்திணை பொருந்தா காமம். கைக்கிளை ஒருதலை காமம். பெருந்திணை பொருந்தா காமம். அப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் டி. வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று குறிப்பிட்டவர் பெரும்பதுனார். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினத்தை எழுதியவர். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினத்தை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். ஆன்சர் சி. ராஜம் கிருஷ்ணன். கொஸ்டின் நம்பர் 72. வெண்பாவின் பொது இலக்கணம் தொடர்பான பின்வரும் கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? வெண்பா பொது இலக்கணம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? 3 அடி முதல் எழுதுவோர் மனநிலைக்கேற்ப அமையும். தப்பு. ஈற்றடி சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். சரி. அதாவது நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் அமையும். சரி. இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரும் மற்றும் இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். சரி. அப்போ 2, 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. 73. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தனை பாராட்டியவர் நக்கீரர். பாராட்டியவர் யாரு? நக்கீரர். கொஸ்டின் நம்பர் 74. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. புறத்திணை சிவந்த நிறமுடைய வெற்றிப்பூ இட்லி பூ
3 கமா. சிறிய முட்டை வடிவம் கொத்தாக பூத்தல் கொட்டை கரந்தை 4 கமா. பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு பூவின் இதழ் வெள்ளிய பஞ்சு இருக்கிறது வஞ்சி. அப்போ 1 கமா. கொத்து கொத்தா பூக்கும் நீல நிற மலர்கள் காஞ்சி. அப்போ 2. மறுபடியும் பாருங்க. சிவந்த நிறமுடைய வெச்சிப்பூ இட்லிப்பூ. சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூத்தல் கொட்டை கரந்தை. பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு வஞ்சி. கொத்து கொத்தா பூக்கும் நீல நிற மலர்கள் காஞ்சி. அப்போ 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 75. அகவற்பா பொது இலக்கணம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை சரியானது. அகவற்பா பொது இலக்கணம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? 2 அடி முதல் 12 வரை அமையும். சரி. இல்லை தப்பு. ஈற்றுச்சீர் அதாவது ஈரடி முதல் 12 அடி வரை அமையும் அப்படிங்கிறது தப்பு. ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது இதன் சிறப்பாகும். ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது இதன் சிறப்பாகும். மற்றும் ஈரசைச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும். சரி. ஆசிரியத்தலை மிகுதியாக வெண்டலை கழித்தலை ஆகியவை விரவி வரும். ஆசிரிய தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரவியும் வரும். சரி. அப்போ கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆன்சர் பி. கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் கலந்து கொண்ட விடுதலை போராட்டங்களில் பொருத்தமற்றது. ஓகேங்களா? சுதேசி இயக்கம் மட்டும்தான் கலந்துக்கல. மீதி எல்லாமே ஒத்துழைப்பு இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையினை வெளியேறு இயக்கம். 3லையும் கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன் விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. கலக்காதது சுதேசி இயக்கம். ஜெயகாந்தன் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களையும் படைத்தாலும் அந்த பாத்திரங்களில் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. அசோகமித்திரன் சொல்லியிருக்கிறாரு. சரி. பல திறம்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை. வாசகர்களின் கருத்து. அதை பார்த்தீங்கன்னா தீபம் இதழில் 1967 வந்திருக்கு. படிக்காத மேதை என்று குறிப்பிடும் அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர தமிழ் இந்திய இலக்கியங்கள் மட்டுமின்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களையும் தானே படித்து உணர்ந்தது அப்படின்னு செல்லப்பன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதுவும் சரி. அப்போ 3மே சரி. கூற்று 1, 2, 3 சரி. ஆன்சர் டி. உலகமே ஒற்றுமை உற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர். உலகமே வறுமையுற்றாலும் உலகமே வறுமையுற்றலும் கொடுப்பவன் அதியமான் என்று கூறியவர் ஔவையார். உலகமே வறுமையில் இருந்தாலும் கொடுப்பவன் அதியமான்னு சொல்கிறவர் யார்? ஔவையார். ஏர்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம். ஏர்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம். வறுமை ஏகும் வரை செய்வோருக்கு வாழ்த்து கூறுவோம் என்று பாடியவர் காமு ஷெரீப். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. புறத்திணை மருத நிலத்திற்குரியது நொச்சி. அப்போ 2 கமா. முடக்காத்தான் அப்படிங்கிறது உளிஞ்சை கொடி. 1 கமா. தூய வெண்ணிற மலர்களை கொண்டது தும்பை. தூய வெண்மை நிற மலர்களை கொண்டது தும்பை. 4 கமா. மங்கிய வெண்ணிற நிறம் கொண்ட நறுமணம் கொண்ட மலர் வாகை. அப்போ 3. மறுபடியும் பாருங்க. மருத நிலத்திற்குரியது நொச்சி. முடக்கத்தான் அப்படிங்கிறது உளிஞ்சை கொடி. தூய வெண்ணிற மலர்களை கொண்டது தும்பை. மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட மலர் வாகை. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள். 81வது கொஸ்டின். கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றி கொள்ளுமான் போடு. இப்பாடல்களை பாடியவர் பாரதிதாசன். கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றி கொள்ளுமான் போடு. இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன்.
பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பா வகை செப்பலோசை வெண்பா. ஓகேங்களா? அகவல் ஓசை கலிப்பா. கலிப்பா இல்லை, ஆசிரியப்பா. பாருங்க மறுபடியும். செப்பல் ஓசை அப்படின்னா வெண்பா, அப்போ 4 கமா. அகவல் ஓசை ஆசிரியப்பா 2 கமா. துள்ளல் ஓசை கலிப்பா 1 கமா. தூங்கல் ஓசை வஞ்சிப்பா 3 கமா. மறுபடியும் பாருங்க. செப்பல் ஓசை வெண்பா, அகவல் ஓசை ஆசிரியப்பா, துள்ளல் ஓசை கலிப்பா, தூங்கல் ஓசை வஞ்சிப்பா. அப்போ ஆன்சர் 4 கமா 2 கமா 1 கமா 3. 4 கமா 2 கமா 1 கமா 3. ஆன்சர் சி. முகமது ராபி. முகமது ராபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி. நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் தஞ்சாவூர். அப்போ நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் தஞ்சாவூர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 84. சங்க இலக்கியங்களில் அறம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. சங்க இலக்கியங்களில் அறம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட் சேரநாதன் இயல்பு என்கிறார் பெரும்பதுனர். பெரும் பதுனர் தப்பு. அடுத்து பாருங்க. வேகன். வேகன் வறுமை நோக்கி கொடுத்தவன் என்கின்றார் பரணர். பரணர் சரி. தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தினான். சரி. அப்போ கூற்று 2, 3 மட்டும் சரி. எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரிகை டேஸை பாராட்டுகிறார். அதாவது கபிலரை பாராட்டுகிறார். கொஸ்டின் நம்பர் 86. சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியில். சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியில் ஜன கண மன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடியவர் பால சரஸ்வதி. பால சரஸ்வதி. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்க. பா வகை வெண்பா 4 அடியார். வெண்பாங்கிறத ஆனது 4 அடியார். அகவற்பா பெருங்கதை 3 கமா. கலிப்பா கலித்தொகை அப்போ 2 கமா. வஞ்சிப்பா பட்டினப்பாலை 1 கமா. மறுபடியும் பாருங்க. வெண்பா 4 அடியார், அகவற்பா பெருங்கதை, கலிப்பா கலித்தொகை, வஞ்சிப்பா பட்டினப்பாலை. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. அடுத்து 88வது கொஸ்டின். திருமுழுக்கு யோவன். திருமுழுக்கு யோவான் தொடர்பான பின்வரும் கூற்றில் சரியானது எது? கிறிஸ்துவிற்கு முன்பு தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். அப்போ கிறிஸ்துவுக்கு முன்னாடியே தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். இவரை அருளப்பன் என்று குறிப்பிடுகிறார். இவரை அருளப்பன் என்று குறிப்பிடுவர். சரி. இவர் கிறிஸ்துவத்தின் வருகைக்கு அறிவித்த முன்னோடி. வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார். சரி. கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். சரி. அப்போ அனைத்தும் சரிதான். இதுக்கு ஆன்சர் ஏ. கரிசல் எழுத்தாளர்களின் வரிசையில் மூத்தவர் என அழைக்கப்படுபவர். கரிசல் எழுத்தாளர்களின் வரிசையில் மூத்தவர் என அழைக்கப்படுபவர் கு அழகிரிசாமி. அழகிரிசாமி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பா வசை பாருங்க. செப்பலோசை அப்படின்னா ஒருவர் உரையாடுவது போன்ற ஓசை. அப்போ 2 கமா. அகவல் ஓசை அப்படிங்கிறது ஒருவர் பேசுதல் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. அப்போ 1 கமா. துள்ளல் ஓசைங்கிறது தாழ்ந்து உயர்ந்து வருவது. அப்போ 4 கமா. தூங்கல் ஓசை என்பது தாழ்ந்து வருவது. அப்போ 3 கமா. பாருங்க மறுபடியும். செப்பலோசை என்பது இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. அப்போ 2 கமா. அகவலோசை என்பது ஒருவர் பேசுதல் சொற்பொழிவற்றது போன்ற ஓசை. அப்போ 1 கமா. துள்ளல் ஓசை தாழ்ந்து உயர்ந்து வருவது. அப்போ 4 கமா. தூங்கலோசை என்பது தாழ்ந்தே வருவது. அப்போ 3 கமா. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. அடுத்த கொஸ்டின் நம்பர் 91. கொஸ்டின் நம்பர்
சங்க இலக்கியங்களில் அறம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? ஈயகை இளைவு இறப்போர்க்கு ஈயாது, வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்றால் கலித்தொகையில் கூறப்படுகிறது. சரி. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்தனாரின் பேருவெல்லம் சிறுபானாற்றுப்படையில் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தப்பு. உதவி செய்தலை இழந்து பூதன் தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார். சரி. அப்போ கூற்று 1, 3 மட்டும் சரி. நோபல் பரிசுக்கு இணையான மகசேசா விருதை MS சுப்புலட்சுமி பெற்ற ஆண்டு. மகசேசா விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் 1974 தான் MS சுப்புலட்சுமி மகசேசா விருது வாங்கியிருக்கிறாரு. இந்த மகசேசா விருது பார்த்தீங்கன்னா நோபல் பரிசுக்கு இணையானது. கொஸ்டின் நம்பர் 93 பாருங்கள். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நேர்வு அப்படின்னா காசு. நேர்வு என்றால் காசு. நேர் என்றால் 4. அப்போ நிறை என்றால் மலர். அப்போ 1, நிறைவு என்றால் பிறப்பு. அப்போ 3, பாருங்கள். நேர்வு என்றால் காசு. நேர் என்றால் 4. நிறை என்றால் மலர். நிறைவு என்றால் பிறப்பு. அப்போ ஆன்சர் 2, 4, 1, 3. நேர்வு என்றால் காசு. நேர் என்றால் 4. நிறை என்றால் மலர். நிறைவு என்றால் பிறப்பு. அப்போ ஆன்சர் 2, 4, 1, 3. ஆன்சர் பி. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் டேஸ் மரபை சேர்ந்தவர். அப்போ இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? சேரர் மரபை சார்ந்தவர். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 95. சங்க இலக்கியங்களில் அறம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பிற நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன் அப்படின்னு கலித்தொகையில் நன்னந்தோனார் சொல்லியிருக்கிறாரு. சரி. அடுத்தது, உண்மையை செல்வம் என்பது பிற துன்பம் தீர்ப்பதன் என்கின்றார் நச்சோக்கியா. தவறு. உறவினர் கெட வாழ்பவன் பொலிவு அழியும் என்று பெருங்கடுங்கோ குறிப்பிடுகிறார். சரி. அப்போ கூற்று 1, 3 சரி. 96வது கொஸ்டின். செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளைவிப்பது தீவக அணி. பொருந்தி பொருளை விளக்குவது தீவக அணி. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 97. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. மூவசைச்சீர் பாருங்க. நேர் அப்படிங்கிறது தேமாங்காய். அப்போ 4, நிறை நேர் கருவிலங்காய். 1, நிறை அப்படிங்கிறது புளிமாங்காய். 2, நிறை அப்படிங்கிறது கூவிலங்கனி. அப்போ 3, மறுபடியும் பாருங்க. நேர் அப்படிங்கிறது தேமாங்காய். நிறை நேர் அப்படிங்கிறது கருவிலங்காய். நிறை அப்படிங்கிறது புளிமாங்காய். நிறை அப்படிங்கிறது கூவிலங்கனி. அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் சி. உரைப்பாட்டு மடை என்பது டேஸ் காப்பியத்தில் வரும் தமிழ் நடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. சிலப்பதிகாரம். ஆன்சர் பி. சிலப்பதிகாரம். நதியின் பிழையின்றி நறும்புணலின்மை அன்றோ, பதியின் பிழையின்றி பயந்து நம்மை புறந்தான் என்ற அடிகளை பாடியவர் கவி சக்கரவர்த்தி கம்பர். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 100. பிழையா நன்மொழி என்று வாய்ப்பை டேஸ் குறிப்பிடுகின்றது. பிழையா நன்மொழி என்று வாய்ப்பை டேஸ் குறிப்பிடுகின்றது. நற்றிணை. இத்துடன் பார்த்தீங்கன்னா இயல் 3ல் இருக்கக்கூடிய 100 வினாவிடைய வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.